أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை மிக முக்கியமான விஷயம் சுஜூத் ருக்குவை பற்றி பேசியிருந்தோம். உங்கள் அனைவருக்கும் அதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிவதற்கு ஆர்வம் அதிகமாக இருந்ததினால் நீங்களே போட்டி போட்டு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு அல்லாஹ் அறிவித்த அர்த்தத்தையும் புரிந்து கொண்டதையும் நீங்கள் நேற்று போஸ்ட் செய்திருந்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நல்லபடி ஒவ்வொருத்தரும் யோசித்து அழகான முறையில் எழுதியிருந்தீர்கள். இப்படியே ஓதிக்கொண்டே வா. இப்படியே ஓதிக்கொண்டே வாருங்கள். நிச்சயமாக நல்ல அறிவையும் ஞானத்தையும் அடைவீர்கள். இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். நசீர் பாய், சாரோட லைன் ப்ராப்ளமா இருக்கா? லைன் கேக்குதுங்களா? எல்லாத்துக்கும் வந்துருச்சு. நீங்க கட் பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுங்க மேடம். இப்போ போன தடவை பேசியதில் இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அதை இப்பொழுது உங்களுக்கு சொல்ல ஆரம்பம் செய்ய போகின்றேன். இதுவரை நீங்கள் எதையெல்லாம் இதான் அர்த்தம் என்று இப்பொழுது உங்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய விதத்தில் படித்து கொண்டிருக்கின்றீர்களோ அது முற்றிலும் இப்பொழுது மாறுபட்டு விட்டது. புதிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். புதிய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். இதை நீங்கள் கேட்ட பின்னர் இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது சொல்லப்பட்ட விஷயம் சரிதானா? ஒழுங்காக ஒவ்வொரு ஆயத்துக்கும் விஷயத்துக்கும் ஒத்து போகின்றதா என்பதை தான் நீங்கள் சரிபார்க்க வேண்டும். அப்படி ஒத்து போகிறது என்றால் மேற்கொண்டு நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். நான் சொல்லுவதை அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எனக்கு அறிவிக்கப்பட்ட விஷயத்தை நான் தான் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும். உங்களுக்கு அல்லாஹ் எதை அறிவித்தானோ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் எதை அறிவித்தானோ அதை தான் நீங்கள் உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும். ஒருவர் மற்றவருக்கு குர்ஆனை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. அவரவர் சிந்தனை செய்தால், அல்லாஹ் சொல்லியபடியே குர்ஆனை ஓதினால் அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தருவான். அதன்படி நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் பேச்சை இக்காரணத்தை கொண்டு நீங்கள் கேட்கவும் கூடாது, அதை நம்பவும் கூடாது. அதான் முக்கியமான விஷயம். இப்ப நான் சொல்ல போகின்ற விஷயம் அனைத்தும் புதிய விஷயங்கள், நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள். இவ்வளவு நாள் ஓதிக்கொண்டிருக்கும் அர்த்தம் டோட்டலா மாத்திட்டேன். என்னை பொறுத்தவரை நீங்க சிந்திச்சு இது சரியா இருந்தால் மேற்கொண்டு சிந்தனை செய்யுங்களே தவிர நான் சொன்னதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ருக்கு செய்வதற்கு பகல் நேரம் முழுவதும் அவசியம். ருக்கு செய்வதற்கு இரவு தேவை கிடையாது. இது புது விஷயம் நாங்க சொல்றது. சுஜூது செய்வதற்கு தகுந்த நேரம் இரவு நேரம்தான். பகல்ல உட்கார்ந்துக்கிட்டு சுஜூதெல்லாம் செய்ய முடியாது, சுஜூதில் இருக்க முடியாது. இது ரெண்டுக்கும் தனித்தனி விஷயம், தனித்தனி சப்ஜெக்ட். ரெண்டு போக போக நீங்க ஓத நல்ல கவனத்துடன் ஓதிக்கொண்டிருப்பீர்களே ஆனால் நான் சொல்லுவது
சில காலம் கழித்து புரியும். அவசரப்பட்டு இப்படி சொல்கிறாரே என்று நீங்கள் பயந்துட வேண்டாம், நம்பிக்கையும் கொள்ள வேண்டாம். முதலில் சொல்லுவதை கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த வகையில் சரி என்பதை நீங்கள் தான் சரி பார்த்து, இப்ப நாம் கண்டுபிடிப்போம் விஷயத்தை என்பதுதான் நீங்கள் ஓத வேண்டும். இப்பொழுது இரவு எதற்கு, பகல் நேரம் எதற்கு என்று இப்பொழுது சற்று முன் கூறினேன். அல்லாஹ்வே சொல்லிட்டான், இரவில் நெடுநேரம், இராக்காலங்கள் என்று ஆண்டவனே சொல்லிட்டான். இராக்காலங்களில் மற்ற விஷயங்கள் இரவிலும் பகலிலும் எப்பொழுதும் சொல்லுகிறான். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. எதையெல்லாம் இரவிலும் பகலிலும், காலையிலும் மாலையிலும், இரவின் ஒரு பகுதியிலும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறான். எக்ஸப்ட் இந்த தீஸ் டூ, சுஜூது, ருக்கு. இதற்கு பகல், அல்லாஹ் இதை 24 மணி நேரமும் 24 hours நாள் முழுவதும் செய்ய என்று குர்ஆனில் இல்லை. என் கண்ணுக்கு பார்த்த வரையும் தென்படவில்லை. முழுமையா இரவிலும் பகலும் செய்யக்கூடிய ருக்கு, இரவிலும் பகலும் செய்யக்கூடிய சுஜூத் என்று வார்த்தை வரவில்லை. இப்போ இந்த சுஜூது ருக்குவும் எப்பொழுது தேவைப்படுகிறது உங்களுக்கு? முதல் சூராவில் முதல் ஆயத்தை படியுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதில் அல்லாஹ் என்ற வார்த்தை வருகின்றது. அவன்தான் அகிலங்களுக்கெல்லாம் இறைவன் என்று 2வது வார்த்தை அவனை பற்றி வருகின்றது. அடுத்தது அவனை பற்றி அர் ரஹ்மான் என்று 3வது வார்த்தை வருகின்றது. அளவற்ற அருளாளன். ரஹீம், நீரற்ற அன்புடையும் 4 வார்த்தை அவனை பற்றி வருது. அடுத்தது மாலிக் யௌமித்தீன். 5 விதமாக தன்னை பற்றி ஆரம்பம் செய்கின்றான் அல்லாஹ் இந்த குர்ஆனில். இந்த 5ஐயும் நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மைப்படுத்துவதுதான் ஒவ்வொரு மூமினுடைய வேலை. ஒவ்வொரு இந்த 5 விஷயங்களையும் உண்மைப்படுத்துவதுதான் உங்களுடைய வேலை. அதை உண்மைப்படுத்துவதற்குத்தான் 4வது ஆயத்து தேவைப்படுகின்றது. இய்யாக நஅபுது. குர்ஆன் முழுமையும் குறைந்தபட்சம் 7-8 தடவையாவது ஒழுங்காக எழுதியும் ஓதியும் வந்திருந்தால், இந்த இய்யாக நஅபுது என்ற வார்த்தைக்கு, ஆயத்துக்கு அர்த்தம் மாறுபடும். நேற்று வரை நீங்கள் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். நஅபுது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. அர்த்தமும் சொல்ல முடியாது. அந்த வணக்கத்திற்கு, அந்த நஅபுது என்ற வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தம் எழுத ஆரம்பித்தால் எழுதி கொண்டே இருக்க வேண்டியதுதான். எழுத முடியாது. உள்ளத்தால் உணரக்கூடிய விஷயம். அவர்கள் வணக்கம் என்று சொல்லிக் கொள்ளட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்களும் வணக்கம் என்ற வார்த்தையில்தான் இப்பொழுது நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தாராளமாக வணக்கம் என்ற வார்த்தையே நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். மாற்றிக்கொள்ளுங்கள் நான் சொல்லவில்லை. இய்யாக நஅபுது, ஒழுங்காக கூர்ந்து கவனித்துக் கொண்டே வாருங்கள். அர்த்தங்கள்
ஒவ்வொருத்தருக்கும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு அர்த்தம் வந்து கொண்டே இருக்கும்னு அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான். அதை நீங்க உண்மைப்படுத்தணும். நேற்று ஒரு அர்த்தம், இன்னைக்கு அதை விட மேலான அர்த்தம், நாளைக்கு அதை விட மேலான, இதை இப்படிதான் உங்க ஒவ்வொரு நிமிஷமும் முன்னேறி கொண்டே போக வேண்டும். ஒரு நிலையிலிருந்து வேறொரு உயர்ந்த நிலைக்கு போய்கொண்டே இருப்பார்கள் மூமின்கள் என்று படித்திருக்கின்றீர்கள். இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பவற்றின் மீதும் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை மேலான நிலை போய்கொண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லிவிட்டான். இப்பொழுது இய்யாக நஅபுது, உங்களை பொறுத்தவரை உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று எழுதிவிட்டார். அவர் எழுதியதனால் அது உண்மையாகாது. அதை பார்த்துக்கிட்டு வர்ஷிப்னு போட்டுட்டான், இதை பார்த்துக்கிட்டு வணக்கம் நமஸ்தேன்னு போட்டுட்டான். சரி, தெரியாத விஷயத்தை தெரிந்தமா எழுதியாகிவிட்டது. இப்பொழுது நான் உங்களுக்கு கேட்கிறேன், சரிப்பா, நாபுது என்ற வார்த்தைக்கு வணக்கம்னு போட்டப்பா, நாபுதுக்கு இதான் டிரான்ஸ்லேஷன் போட்ட, ஆனா நாபுதுக்கு அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியாமல் தேவையில்லாமல் வணக்கம்னு போட்டு வச்சுட்ட. சரி, இந்த வணக்கம் இந்த வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் சொல்லி முதல்ல பார்ப்போம். அதுக்கு அர்த்தம் சொல்லு. இப்ப என்ன சொல்லுவீர்கள் நீங்கள்? தேவையில்லாமல் யாரோ போட்டு வைத்ததை நாம் அப்படியே கண்மூடித்தனமாக ஓதிக்கொண்டே வருகிறோம். உன்னொருத்தரை எழுதியது ஒரு காலம் மற்றவருக்கு கிடையாது. யார் எழுதினார்களோ அது அவருக்கு மட்டும்தான். அது நல்லதோ கெட்டதோ அவர் தான் அனுபவிக்கப் போகின்றார். இப்படிலாம் எழுதக்கூடாது குர்ஆன்ல இருக்குது. யாரும் எழுத முடியாது, நான் தான் அவங்க சொல்லித் தருவேன் சொல்லிட்டாங்க. இப்ப இய்யாக நஅபுதுக்கு அர்த்தம் வேணும், நல்லா தான் கேட்கும். அதுக்கு முந்தைய உள்ள 3 ஆயத்துக்கு அர்த்தமும் விளக்கமும் யார் என்று அவன்தான் அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமே தவிர, அல்லாஹ் இறைவன், ரஹ்மான், ரஹீம், மாலிக், இந்த 5க்கு அவன் தான் சொல்லித்தரணும். ஆகவே இந்த 5ஐயும் அறிந்து கொண்ட பிறகுதான் உங்களுக்கு குர்ஆன் சொல்லித் தரப்படும். இப்போ இய்யாக நஅபுது என்றால் உன்னையே, அந்த மேலே குறிப்பிட்ட இந்த 5 விஷயம், முதல் ஆயத்தில் சொல்லப்பட்ட 5 நபர்களையும் அறிந்து கொள்வதற்கு முயற்சியில் இருக்கின்றேன் என்று அர்த்தம். இய்யாக நஅபுது என்றார். நீங்க உடனே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நீங்க உங்க வழக்கப்படியே வணக்கம் ஓதிக்கிட்டே சிந்திச்சு பாருங்க. உடனே நான் சொன்னேன்னு சொல்லி மாத்திக்க வேண்டாம். உங்க அறிவு தான் முக்கியம், உங்க சிந்தனை தான் முக்கியம். எல்லாத்துக்கும் மேலானது உங்களுடைய அறிவு, உங்களுடைய சிந்தனை தான் முக்கியம். மேலே குறிப்பிட்ட இந்த 5 என்டைட்டியும் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் முயற்சியில் இருக்கின்றேன் என்று இப்பொழுது அதற்கு உண்டான உண்மையான என்று கிடையாது, இப்பொழுது கிடைத்திருக்கின்ற அர்த்தம் தான் சொல்றேன், விளக்கங்கள் அர்த்தம். நான் சொல்லுவதை மெதுவாக பேசிக்கொண்டே வருகின்றேன், நீங்கள் எழுதி கொண்டே வர வேண்டும். வேகமா எழுதணும். புது விஷயம் சொல்றேன். கையில எழுத, காதால கேட்க, இருதயத்தில் அனுப்பி உடனே கை வேகமா வேலை செஞ்சு முடிச்சிரு. என்னதான் சொல்றேன்னு புரிஞ்சுக்கிறேன். முதல்ல வேகமா கவனமா எழுதிக்கிட்டே வாங்க. இய்யாக நஅபுது என்ன சொன்ன? உன்னையே, அந்த 5 பேரை சொன்ன உன்னையே நீ யார் என்று அறிவதற்கு முழு முயற்சியில் இருக்கின்றேன். இய்யாக நஅபுது என்ற ஆயத்துக்கு இப்பொழுதே கிடைத்த அர்த்தம். நீங்க இதை சிந்திச்சு பார்க்கணும், சரிதானா? ஏன்னா வணக்கத்துக்கு அர்த்தம் தெரியல, தேவையெல்லாம் வணங்கணும், தெரியாம ஏன் வணங்கன்னு சொல்லணும். யார்கிட்ட கேட்டா அர்த்தம் தெரியாது. வர்ஷிப்னு சொன்னா அர்த்தம் தெரியாது, நமஸ்தேன்னு சொன்னா அர்த்தம் தெரியாது, எதுவுமே தெரியாது. நஅபுதுக்கு அரபிக்காரன் அர்த்தம் தெரியாது. இது தேவையில்லாமல் போட்ட வார்த்தை. புதிய விஷயங்களை நீங்க குர்ஆனிலிருந்தே எடுக்க வேண்டும். என்ன சொன்ன? இய்யாக நஅபுது என்ன சொன்ன? சரி,
புரிஞ்சுக்கிட்டா சரி, எழுதிக்கிட்டா சரி. நீ யார் என்று அறிவதில் முழு மும்புறமாக அதே வேலையாக இருக்கின்றேன். இய்யாக்க நாபுது என்ற வார்த்தை, நாபுது என்ற வார்த்தை. அடுத்த வார்த்தை வஇய்யாக்க நஸ்தஈன். ஆகவே உன்னிடமே நான் உதவியும் தேடுகிறோம். நஸ்தஈன், உதவியும் தேடுகிறோம். நீ யார் என்று அறிந்து கொள்வதற்கு, நீ சொன்ன வேலைகளெல்லாம் செய்வதற்கு எனக்கு இந்த குர்ஆனை புரிந்துதான் செய்ய முடியும். அதற்காக இந்த முயற்சியில் முழுமையாக ஈடுபட்டு விட்டேன். அதற்கு வழியை அறிவிப்பாயாக. உதவி உன்ட்ட உதவி கேட்கிறேன், உன்னிடம் உதவி கேட்கிறேன். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன். உன்னிடமே நான் உதவியும் கேட்கிறேன், நீ யார் என்று அறிந்து கொள்வதற்கு. இதுவரை உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் சொல்லிட்டிய. அதான் வணங்கிட்டு இருக்கிறீங்களே, இன்னும் கவலை என்ன? எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, குர்ஆன் தெரிஞ்சு போயிடுச்சு. இதுவரை சொல்லப்பட்ட வார்த்தை உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் சொல்லிட்டீங்க. வணக்கத்தான எல்லா விஷயம் இருக்குது, வணங்குறோம் சொல்லிட்டு நீங்க அவன் சொன்னதை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டீங்க, தெரிஞ்ச மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டீங்க. பின்ன உதவி கேட்குறீங்க அவன்கிட்ட. வணக்கத்துல ஒருத்தர் இருந்துட்டான்டா எல்லாம் தெரிஞ்சு போச்சு அர்த்தம். அப்படி அர்த்தம் கிடையாது. நீ உன்னை அறிவதில் முழு முயற்சியில் நாங்கள் இருக்கின்றோம். நஅபுது என்ற முழு முயற்சி இருக்கின்றோம். வஇய்யாக்க நஸ்தஈன், அதற்கு உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இப்போ இய்யாக்க நஅபுதுக்கு நான் சொன்னா எழுதியிருப்பீங்க. இப்போ வஇய்யாக்க நஸ்தஈன் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன புதிய அர்த்தம்? அப்போ உதவி கேக்குறீங்க. என்ன உதவி கேக்குறீங்கப்பா சொல்லுங்க. என்ன உதவி கேக்குறீங்க? என்ன உதவி எழுதிக்கிறேன். என்ன உதவியை நான் கேட்கின்றோம் சொல்லியாச்சு. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இப்ப கேக்குறீங்க உதவி தேடுறேன்னு சொல்லிட்டிய. இப்போ இவ்வளவுங்க கவனிச்சுக்கோங்க. இப்பதான் ருக்கு சுஜூது உள்ளே நுழைகின்றது. ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தை உண்மை என்று உறுதிப்படுத்தி அறிந்து கொள்வதற்கு ருக்கு சுஜூது நிச்சயமாக தேவைப்படுகிறது. எழுதிக்கங்க, சொன்ன அப்படி எழுதிருங்க. அல்லாஹ் சொன்ன அந்த குர்ஆன் வார்த்தையை நீங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுத்துவதற்கு தேவையான 2 விஷயங்கள் ருக்கு சுஜூத். இது எப்படி நான் எடுத்தேன் என்றால், இதுதான் நபி இப்ராஹிமுடைய மார்க்கம். நபி இப்ராஹிம் உங்களுடைய பிதா, மனிதர்களுக்கு இமாம், மனிதர்களுக்கு இமாம். நம் தூதர் முஹம்மது நபிக்கும் இமாம், நமக்கும் இமாம். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். புது விஷயம் உங்கள்கிட்ட பேசுறேன். இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி இதுல எது பிழை இருக்கின்றது, எங்கு தவறு இருக்கின்றது, இது சரிதானா இல்லையா என்று ஆராய்ச்சி செஞ்சு ஓதி எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவசரம் கிடையாது. இப்ப நான் எதுக்கு இப்ராஹிம் மார்க்கத்தை கொண்டு வந்ததுல இதுதான் முக்கியம். குர்ஆன் ஒரு முக்கிய விஷயம். எல்லாத்துக்கும் இப்ராஹிம் மார்க்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். நபி இப்ராஹிம், நூஹ் நபியிலிருந்து நபி இப்ராஹிம் வரை, இப்ராஹிமிலிருந்து நபி முஹம்மது வரை எல்லோரும் மக்களிடம் என்ன சொன்னார்கள்?
அல்லாஹ்தான் உங்களுடைய இறைவன், அவனையே நீங்கள் வணங்குங்கள். அப்படி போட்டுக்கிறாங்க. அல்லாஹ்தான் உங்களுடைய இறைவன், அவனை நீங்கள் வணங்குங்கள். இதுவரை நேத்துவை கேட்டவரை ஒரு விஷயம். நாம் ஓதிக்கொண்டிருக்கின்ற விஷயம் அதுதான். ஏன் அவ்வாறு சொன்னார்கள் என்றால், எல்லா நபிமார்களும் அவர்கள் அந்த ஊர் அரேபிய நாட்டில், அரேபிய நாடு பக்கத்தில் இந்தியாவிலிருந்து 3000 வருஷம் மைல்களுக்கு முன்னால் அவ்வளவு தூரத்தில் உள்ள நாட்டில் எல்லோரும் சிலை வணக்கம்தான் செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த சிலைகளை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த மக்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் நபி அவர்கள் இவ்வாறு மக்களிடம் போதனை உபதேசம் செய்தார். அந்த ஊர் மக்களிடம் நபி என்ன பேசினார்? 5000 வருஷத்துக்கு 6000 வருஷத்துக்கு நூஹ் எதை ஆரம்பித்தார்? அந்த அரேபிய நாட்டில், இந்திய நாட்டில் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் வணங்குகின்றீர்களே, இவை கல்லால் செதுக்கப்பட்டது. அவைகளுக்கு கண்கள், காதுகள் எல்லாம் உருவம் அமைத்திருக்கின்றீர்கள். அந்த கண்களால் அது உங்களை பார்க்காது என்று நன்றாக உங்களுக்கு தெரியும். அதனுடைய காதுகளால் எதையும் கேட்காது, உங்களுக்கு நன்றாக தெரியும். எது? அந்த ஊர் நூஹ் நபி அந்த ஊர் மக்களுக்கு சொல்லியது. எல்லா நபிமார்களும் அந்தந்த ஊர் மக்களிடம் பேசியதெல்லாம் நன்றாக உங்களுக்கு தெரியும். வாயிருந்தும் பேசாது சாப்பிடாது, இப்படிதான் விளக்கம் சொல்றாங்க. யாரு? நபிமார்கள் அந்த ஊர் ஜனங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் உபதேசம் செய்கின்றார். அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது, உங்களுக்கு எந்த தீமையும் செய்யாது. எதுவும் இல்லாமல், அது என்னவென்றும் புரியாமல், அதுதான் கடவுள் என்ற விஷயமும் தெரியாமல், இது என்னுடைய தெய்வம் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, அதை விட்டு வாருங்கள். உண்மையான இறைவன் அல்லாஹ் என்று ஒரு இருக்கின்றான், அவனை நீங்கள் வணங்குங்கள் என்று எல்லா நபிமார்களும் உபதேசம் செய்தார்கள். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ அந்த ஊர் மக்கள் இதை பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வணங்கும் தெய்வம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நன்றாகவே தெரியும். இப்போ அல்லாஹ்வை வணங்குங்கள், அவன்தான் உங்களுடைய உண்மையான இறைவன் என்று நபிமார்கள் உபதேசம் செய்தார்கள். இப்போ வணக்கம் என்ற வார்த்தைக்கு வருகின்றேன். நான் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லுகின்றேன், அல்லாஹ் சொல்லுகின்றன. இந்த அல்லாஹ் யார் என்று அறிவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் என்று இறைவன் இருக்கின்றான், அவனை அறிவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். பின்ன நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு பதிலாக அவனை நீங்கள் வழிபடலாம். இது அர்த்தம் அதுக்கு. ஏனென்றால் திடீரென்று ஒரு நபி, நூஹ் நபி வந்து மக்களிடம் இதை வணங்காதீர்கள், அல்லாஹை வணங்குங்கள் என்று சொன்னா என்ன புரியும் அவங்களுக்கு? என்னப்பா, நேற்று வரையும் நாங்களும் எங்க முன்னோர்கள் எல்லோரும் இதைதான் நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம், திடீரென்று நீங்கள் வந்து இது வணங்காதீர்கள், இது பொய்யான தெய்வம், அல்லாஹ் தான் உண்மையான தெய்வம், அவனை வணங்குங்கள்னு சொன்னா என்ன தெரியும்? உண்மை தெரிய அவனு சொல்ல நீங்க என்று, அது யாருன்னே தெரியும் எங்களுக்கு என்று மனிதர்கள் கேட்டார். அப்போ இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, அல்லாஹ் என்ற ஒரு இறைவன் இருக்கின்றான், அவனை அறிந்து கொள்ளுங்கள். இதை அறிந்து கொண்டீர்கள், உங்களுடைய தெய்வத்தை முழுமையா தெரிந்து கொண்டு எப்படிப்பட்டதுன்னு தெரிந்து கொண்டீர்கள். இந்த இறைவனை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த மாதிரி இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்கு நேர்வழி காட்டிவிட்டான், அவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவனை பார்க்க முடியாது, அவனுக்கு உருவம் கிடையாது, நீங்கள் சிந்திப்பீர்களே ஆனால் உண்மையை நீ அறிந்து கொள்ள என்றுதான் கூறினார்களே தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை. எது? நூஹ் நபி
ஹூத் நபி, சாலிஹ் நபி, மற்ற எல்லா இப்ராஹிம் நபி வரையும் நபி முகமது வரை எல்லோரும் அல்லாஹை வணங்குங்கள் வணங்குங்கள் வணங்குங்கள். அப்ப என்ன அர்த்தம்? அவன் யார் என்று புரிஞ்சுக்கிறங்க, உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், அதற்கு பின்னால் அவன் என்ன சொல்லுகின்றான் அதை செய்யுங்கள். இதுதான் உண்மையான அர்த்தம். நாபுது நாபுது நாபு வார்த்தை தான் வருது. இந்த நாபுது என்ற வார்த்தைக்கு புதிய அர்த்தம் அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், அறிவதற்குண்டான வழிமுறை தேடிக்கொள்ளுங்கள், பின்னர் அவன் சொல்லிய பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள். அவன் சொல்லிய பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள். ஈயாக நாபுது வையாக நஸ்தாயின். இப்ப இதற்கு தேவையான அம்சங்கள் 2 என்று சொன்னேன். எதுக்கு? வையாக நஸ்தாயின், ஒன்றுமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். எழுதுகிறீங்க, எல்லாம் எழுதிட்ட. உதவியும் தேடுகிறோம். அந்த உதவி என்ன? ஒன்று சுஜூத், 2 ருக்கு. இது இப்ராஹிம் மார்க்கம் என்று சற்று முன் உங்களுக்கு சொன்னேன். எப்படி ஆரம்பமாகிறது குர்ஆன் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது குர்ஆன் ஓதுகின்ற முறைதான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றேனே தவிர, நீங்க இஸ்லாத்து வந்துன்னு முஸ்லீம் ஆயிரன்னு இந்த மதம் பேச்சு மதமும் கிடையாது, மதம் மாற்ற ஒரு காலும் முடியாது. ஒருவர் இங்கு சர்வசாதாரண மதம் மாறிவிட்டார் சொல்லலாம். ஒரு மதத்திலிருந்து ஒன்று மாறுறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பார்த்து தான் இருக்கிறீங்க, மாறின ஆலையும் பார்த்து தான் இருக்கிறீங்க. ஒரு மதத்திலிருந்து ஒரு மதம், அது ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல மாறி போயிடலாம். நீங்க இஸ்லாத்துல மதம் கிடையாது, இந்த இஸ்லாத்தை எடுத்துக்கொள்ள நீங்கள் ஆசைப்பட்டால் குறைந்தபட்சம் 30 வருடங்கள் ஆகும். நீங்கள் இஸ்லாம் என்னும் இந்த வழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு 30 வருடங்களாவது பிடிக்கும். நீங்க நினைச்ச 3 விஷயத்தை மற்ற மதங்கள்லாம் ஒரு இந்த மதத்திலிருந்து மாறினார், அந்த மதத்தை பார்த்துருக்கீங்க, அது அவங்க இஷ்டம், மாத்திக்கலாம். இதுல ஒரு காலையும் டச் பண்ண முடியாது. அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஊர் மக்கள், எல்லா ஊர் மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மதம் மாறிட்டான் அடிக்கணும் பேச்சே கிடையாது. இஸ்லாத்தில் குர்ஆன்ல கிடையாது. அப்படியே நினைச்ச மேல மாற முடியாது தம்பி என்று அல்லாஹ் நிறைய சொல்லியிருக்கின்றான். அது எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், அமெரிக்க மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். மதத்துக்குள்ள மாறிக்கிறங்க, வழி ஒன்று இருக்கு. இந்த வழி கிட்ட சீக்கிரம் வந்துட முடியாது. குறைந்தது 30 வருஷம் 40 வருஷம் ஆகும். இந்த இஸ்லாத்துல போய் சேர்ந்துடலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இன்னைக்கு எடுத்தீங்கன்னா இன்னையில 40 வருஷம். அதுக்காக எல்லோரும் தைரியமா இருக்கலாம். எந்த மதமும் குறைஞ்சிடாது, அதுவும் கூடிடாது. அப்படிதான் இருக்கு. தப்பா புரிந்து கொண்டீர்கள் நீங்க எல்லோரும். இது மதம் என்று வைத்துக்கொண்டு மாறிக்கொண்டிருக்க. அது அப்படி இருக்கட்டும். இப்போ இப்ராஹிமுடைய மார்க்க முக்கியத்துவம், எல்லா விஷயத்துக்கும் இப்ராஹிம் தெளிவாக சொல்லி போய்விட்டார். இப்போ எடுத்துக்கிறங்க, நான் சொன்னது ருக்கு சுஜூத் எப்படி தேவை என்பதை இப்போ உங்களுக்கு சொல்ல போகின்றேன். கவனமாக கேட்டுக்கொண்டு எழுதி கொண்டே வாருங்கள். 2வது சூரால 1 to 5 எடுங்க. 1 to 4, I think so. 124. டூல 124 படிங்க முதலில், அடுத்து படிங்க. இப்ராஹீமை அவருடைய இறைவன் சில கட்டளைகளை இட்டு சோதித்தார். அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். நிச்சயமாக நான் உம்மை மக்களுக்கு இமாமாக ஆக்குகின்றேன் என்று அவன் கூறினான். அதற்கு இப்ராஹிம், என் சந்ததியினரிலும் எனக் கேட்டார். என் வாக்குறுதி அநியாயக்காரர்களுக்கு
மக்களுக்கு தேராது என்று கூறினான். முதல் வரி என்ன? இப்ராஹீமை அவருடைய இறைவன் சில கட்டளைகளை இட்டு சோதித்தான். இப்ராஹீமை அவருடைய இறைவன் சில கட்டளை கொண்டு, கட்டளைகள் டெஸ்ட் என்று சோதித்தான். மகத்தான கஷ்டமான விஷயங்களை அவர் மீது சுமத்தி இது செய்து காட்டு என்று சோதனை செய்தான். நீ யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நீ நூஹ் நபி பேச்சை கேட்டு சிந்தித்து நான் தான் உன்னை இறைவன் என்று நீ அறிந்து கொண்டாய். உண்மையிலே நான் தான் உன்னுடைய இறைவனா என்பதை எனக்கு நான் சோதனை செய்ய போகின்றேன், செய்து காட்டு என்று சில கட்டளைகளை இட்டு சோதனை செய்தான். அப்புறம் அடுத்த வரி, அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். அல்லாஹ் இட்ட கட்டளைகள் அனைத்தையும் முழுமையாக எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ்வே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவர் செய்து காட்டினார், நிறைவேற்றினார். ஒவ்வொரு கட்டளை நிறைவேற்றினார். என்ன கட்டளை? முதலில் அவருடைய தந்தை நம்பர் 1 எழுதி 1, இனி என்னுடைய தெய்வங்களை பற்றி ஏதாவது குறை கூறினால் உன்னை நான் கல்லாலே அடித்து உன்னை கொலை செய்து விடுவேன் என்று தந்தை ஆசர் தன் மகன் இப்ராஹிமிடம் கூறினார். அந்த ஊரே மொத்தமா சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஊர் தான், தன்னுடைய தந்தையும் சேர்த்து. இப்ராஹிம் மற்றும் அந்த உண்மையான விஷயங்களை நூஹ் நபியிடம் கற்றுக்கொண்டார். அதே சிந்தனை செய்ய ஆரம்பித்துட்டார். உண்மையான இவனை கண்டுபிடித்து விட்டார். மக்களிடம் பேசவும் ஆரம்பிச்சிட்டார். தன் தந்தையிடமும் நான் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுறேன், சிலைகளை கும்பிடாதீர்கள் என்றும் சொன்னார். இதற்காக அந்த தந்தை இவ்வாறு பதில் கூறினார். முதல் டெஸ்ட். ஊரே அவருக்கு விரோதமாகிவிட்டது, தந்தையும் அவருக்கு விரோதமாகிவிட்டார். எங்க போவார் அவரு? இது முதல் டெஸ்ட். அல்லாவுக்காக எது ரெடி. இன்னும் வாயை திறந்தா என்னுடைய தந்தையே என்னை சாவடிச்சுடுவா என்று தெரிஞ்சு போச்சு. அது ஒண்ணு. இரண்டாவது, அந்த சிலைகளை உடைத்த சமயத்து அவர்களை நெருப்பில் போட்டு ஒரு மகத்தான டெஸ்ட். இந்த டெஸ்டைலும் சர்வசாதாரண பாஸ் பண்ணிவிட்டார். ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் மூணாவது டெஸ்ட், தன் மகனை பலியிடுமாறு கனவு கண்டார். அதிலையும் பூர்ணமாக வெற்றி கண்டார் நபி இப்ராஹிம். என்னடா இது, இப்படிமா ஒரு மனிதன் இருப்பான்? இந்த மாதிரி ஒரு தைரியமான ஆள், இந்த மாதிரி சொன்னவே தான் உடனே செய்யக்கூடிய இப்பதான் நான் பார்க்கிறேன், முதல் தடவையா பார்க்கிறேன். உலகம் படைச்சு வந்து முதல் தடவையா இப்படி ஒரு மனிதன் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சு இருக்கிறானா, இந்த மனிதன் இருக்கிறானே என்று அல்லாஹ்வே மகத்தான சந்தோஷப்பட்டான். இப்படியாக எல்லா கட்டளைகளையும் பூர்ணமாக நிறைவேற்றினார் நபி இப்ராஹிம். இதை பார்த்து அல்லாஹ் அசந்து போய் நபி இப்ராஹிம் அடுத்த லைன் எப்படிங்க? நிச்சயமாக நான் உம்மை மக்களுக்கு இமாமாக ஆக்குகின்றேன் என்று அவன் கூறினான். இதெல்லாம் பார்த்த பிறகு இன்னும் சோதனை வேண்டாம்பா, போற போக்கு வேகமா செஞ்சுட்டா, இனி வெறுப்பு நான் பொறுக்க முடியாது. இப்ராஹிமே, நான் உம்மை மனிதர்களுக்கு இமாமாக ஆக்குகின்றேன் என்று அல்லாஹ் இப்ராஹிமிடம் கூறினான். அது சொன்னதுனால அவர் மகிழ்ச்சியில் அவன் அடைஞ்சிடல. அவருடைய எண்ணமெல்லாம் நான் எப்படி வந்தேனோ, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கின்றேனோ, நான் எப்படி அல்லாஹ்வுக்கு மிக்க பொருத்தமானவனாக நான் ஆகிவிட்டேனோ, அதே போல் என்னுடைய பிள்ளைகளும் வர வேண்டும் என்றுதான் அவருடைய அளவு கடந்த ஆசை. இந்த ஆசைதான் உங்கள் அனைவருக்கும் எனக்கு இருக்க வேண்டும். இதுதான் இப்ராஹிம் மார்க்கம். நான் மட்டும் இல்ல,
என்னுடைய பிள்ளைகள் வர வேண்டும். என் தந்தை வழித்தவர் இருந்தால் என் தந்தைக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்படிதான் நாம் அனைவரும் இப்ராஹீமை பின்பற்றி நடக்க வேண்டும். என்ன சொன்னார் இப்ராஹிம்? அப்புறம் அதற்கு இப்ராஹிம், என் சந்ததியினரிலும் என கேட்டார். அப்படியா, என்னுடைய பிள்ளைகளையுமா அதையும் ஆக்குவாய் என்று இப்ப உடனே சொல்ல அடுத்த விஷயமே, என் பிள்ளைகளையுமா அதே மாதிரி ஆக்குவாய், என் சந்ததியிலையுமா அதே மாதிரி ஆக்குவாய், உலகத்துக்கு மனிதனுக்கு ஆக்குவாய் என்று உடனே அல்லாஹ்விடம் கேட்டார். அல்லாஹ் என்ன சொன்ன பதில்? என் வாக்குறுதி அநியாயக்காரர்களுக்கு சேராது என்று கூறினான். என்னுடைய வாக்குறுதி அநியாயக்காரர்களிடம் சேராது, அவர்களுக்கு கிடையாது. உன்னமாய் நபியே இப்ராஹிமே, உங்களை போல் உங்களுடைய பிள்ளைகளும் நடந்தால், நியாயமாக நடந்தால், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தால், அவர்களையும் நான் இமாமாக்குகின்றேன். உங்க பிள்ளைகளும் நியாயமாக இருந்தால் இமாமாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் உடனே பதில் சொல்லிவிட்டான். அடுத்த ஆயத்து 125. வீட்டை நாம் மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இப்போ பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினோம். இப்போ வீட்டை, இப்ப இப்ராஹிம் வாழ்ந்த வீட்டை, இப்போ முதல் மகன் இஸ்மாயில் பிறந்து அவரும் வாலிபத்தை அடைந்து இப்பொழுது ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரு? தந்தையும் இப்ராஹிம் அவருடைய மகனும். ரெண்டு பேர் தான், மனைவி கிடையாது. முதல் மனைவி இஸ்மாயிலுடைய அம்மா கிடையாது. இது ரெண்டு பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டை என்ன படிச்சீங்க? வீட்டை நாம் மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இன்னும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினோம். வீட்டை, நீங்கள் வசிக்கும் வீட்டை ஒன்று கூடும் இடமாகும். நீங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒன்றாக கூடி நீங்க வீட்டில் சந்தோஷம் வாழ்கின்றீர்கள். இந்த வீட்டை ஒன்று கூடும் இடமாகும். ஒவ்வொருத்தரும் தன் வீட்டில் தன் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி வாழ்கிடமாகவும் பாதுகாப்பான இடமாகவும் நாம் ஆக்கினோம். ஒவ்வொருத்தர் வீட்டையும் பாதுகாப்பிடமாக நாம் ஆக்கினோம். அப்புறம் இப்ராஹிம் நின்ற இடத்தை மகாமு இப்ராஹிம் முசல்லன் ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் நின்ற இடம், இதில் கேள்வி என்னவென்றால், இப்ராஹிம் எந்த வழியில், எந்த இடத்தில் என்றால் எந்த வழியில் இருந்தார், அந்த வழியையே நீங்களும் முசல்லன் ஆக்கிக் கொள்ளுங்கள். முசல்லன் என்றால் ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் எதை முசல்லனா வைத்திருந்தாரோ அதையே நீங்களும் முசல்லனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் நின்ற இடத்தை முசல்லன். இப்ராஹிம் எந்த வழியில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரோ அதனையே நீங்களும் ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்களும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற தமிழ் வார்த்தைக்கு முசல்லன். வேற அவங்க போட்ட இடத்த எல்லாம் மறந்துடுங்க. தொழுகைகளும் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. அது தேவையில்லாத விஷயம். இப்ப நீங்க சிந்தியக்கூடிய மக்களா இருக்கிறீங்க, உண்மை பக்கம் வரணும். நீங்க மனிதர்கள் எழுதிய அர்த்தம், டிரான்ஸ்லேஷன் எதுக்கும் உதவாது. என்ன விஷயம் போட்டிருக்குன்னு படிச்சுக்கிறங்க. நமக்கு அரபி தெரியாது, ஒரு புக்கை படிக்கதான் வழி கிடையாது. அதுல எவ்வளவு தவறு இருக்குதோ அது மட்டும் நோட் பண்ணி தப்பெல்லாம் எடுத்துட்டு ஒழுங்கான வார்த்தை அதில் பூர்த்தி செய்து படிக்க ஆரம்பிங்க. நம்மளுக்கு அரபி தெரிஞ்சா கவலை கிடையாது, நம்மளுக்கு தெரியாது. யாராவது டிரான்ஸ்லேஷன் பண்ணாதான் அது முடியும். ஆகவே இப்ராஹிம் எந்த வழியில் சொல்ற மாதிரி எழுதிக்கிறேன். இப்ராஹிம் எந்த வழியில் இருந்தாரோ அதனையே நீங்களும் ஆக்கிக் கொள்ளுங்கள்.
முசல்லன் என்றால் ஆக்கி கொள்ளுங்க. திருப்பி அப்படி கேட்காதீங்க. சொல்லிட்டேன், உங்களுக்கு அரபியும் சொல்லிட்டேன், அதுக்கு உண்டான உண்மையான அர்த்தத்தை சொல்லிட்டேன். இந்த உண்மையான அர்த்தத்துக்கு நீங்கள் ஜிக்ரை கற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு குர்ஆன் புரிய ஆரம்பிக்கும். இப்பொழுது நீங்கள் அரபி மொழியை படிச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த அரபி மொழி வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க, எதுவுமே செய்ய முடியாது. எதற்கு அர்த்தத்தை எடுக்க முடியாது? எடுக்க முடிஞ்ச பிறகுதான் செயல்படுத்துறது. அதுக்கு நீங்க அர்த்தமே எடுக்க முடியாது, எதுவுமே புரியாது. அதுக்கு காரணம், புரியாததுக்கு காரணம், தூய்மையானவர்களை தவிர இதனை தொட மாட்டார்கள் ஏற்கனவே அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். அதை உன்னை யாருமே செய்யல. அப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் இந்த ஆயத்துக்கு எழுதியிருக்கின்றார்கள் டிரான்ஸ்லேஷன்ல. புரிஞ்சுக்கங்க, எப்பேற்பட்ட தப்பு எங்க ஆரம்பிக்குன்னு பார்த்து தெரியாத விஷயத்தை தெரிஞ்சமா எழுதி வச்சுக்கிறார். இதுதான் இதை நடந்து பெரிய தப்பான காரியம். ஒண்ணுமே தெரியாது, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சமா எழுதியாச்சு. அதை நம்ம இதுவரை படிச்சுட்டு இருக்கிறோம். ஒழுங்காக ஓத 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 உண்மை விளக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான், ஜிக்ர் மூலமாக அறிவிப்பான். நான் சொல்லுவதை நீங்கள் ஒரு கால் நம்ப வேண்டாம். திருப்பியும் நல்ல சொல்லிடுறேன், நீங்க சிந்திச்சு உண்மையான விளக்கத்தை எடுக்கும் வரை பொறுமையாக இருங்கள். ஈயாக்க நாபுதில் முழுமையாக பொறுத்திருங்கள். இப்போ வந்துருச்சு. பாதுகாப்பு முசல்லன் எக்ஸ்ட்ரா படிங்க. இன்னும் என் வீட்டை சுற்றி இருப்பவர்கள், இன்னும் என் வீட்டை சுற்றி இருப்பவர்கள். இது தேவையில்லாம சுற்றத போய் தேவையில்லாத விஷயத்துல போய் சேர்த்து அதை சுத்தி கத்திட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க மறந்துடுங்க. உங்க வீடு இருந்துச்சுன்னா, ஒரு வீட்டுல இப்ப எல்லாம் இருக்கிறீங்க, உங்க வீட்டுல சுத்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? வலது பக்கம் இடது பக்கம் முன்னாலையும் பின்னாலையும் உங்க வீட்டுல எவ்வளவு சுத்தி இருக்கிறாங்க. சுற்றி வாழ்ந்து வருபவர்கள் என்று நீங்கள் அர்த்தம் கொள்ள வேண்டும். உங்களை சுற்றி வாழும் மக்கள் எழுதிங்க, இப்படி எழுதிங்க. உங்களை சுற்றி வாழும் ஒவ்வொருவர் வீட்டில் வாழும் மக்கள், சுற்றி வருபவர்கள். அப்புறம் தங்கி இருப்பவர்கள், அந்தந்த வீட்டுல எல்லோரும் தங்கி இருக்கிறாங்கப்பா. சுற்றியுள்ள வீடுகளில் மக்கள் அவர் குடும்பத்தோடு தங்கி இருக்கிறார்கள். ருக்குவில் இருப்பவர்கள், சுஜூத் செய்பவர்கள் ஆகியோருக்காக தூய்மையாக அதனை வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹிமிடமிருந்தும் இஸ்மாயிலிடமிருந்தும் நாம் வாக்குறுதி வாங்கினோம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப எல்லாரும் அந்த வீட்டுல சுற்றுவட்ட இருக்க வீட்டில் ஒரு 4 வீடு தாண்டி ஒரு 4 வீதியை தாண்டி தெருவை தாண்டி வாழ்றாங்க. அவங்க இந்த இப்ராஹிம் ஒரு நல்ல மனிதர், நல்ல விஷயங்களை பேசக்கூடிய மனிதர் ஒரு இருக்கின்றார் என்று கேள்விப்படுறாங்க. அவங்க அந்த சுற்றி உள்ள மக்கள் இப்ராஹிம் வீட்டுக்கு வர்றாங்க. யாரு? மக்கள். என்ன சொல்றாரு கேட்கலான்னு வர்றாங்க. புதுசா பயான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டு வரும் மக்களுக்கு, சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள், இப்ராஹிம் வீட்டை நோக்கி வருபவர்களுக்கு, இன்னும் வந்துடல, நல்லா புரிஞ்சுக்கிறோம், வந்தால் வருபவர்களுக்கு அந்த வீட்டில் சுஜூது செய்வதற்காகவும் ருக்குவு இருப்பதற்காகவும் அந்த வீட்டை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹிமிடமிருந்தும் இஸ்மாயில் இடமிருந்தும் வாக்குறுதி வாங்கினோம். இப்போ இப்ராஹிமிடமிருந்தும் இஸ்மாயிலும் வாக்குறுதி வாங்க, தூய்மையா வச்சுக்கணும் வர்றாங்க.
என் விஷயத்தை என்னை பற்றி கேட்பதற்காக வருகிறார்கள். ஆகவே நீங்கள் தூய்மையாக இருங்கள். நீங்கள் இருவரும் தந்தையும் மகனும் தூய்மையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியிருந்தான். வீட்டை தூய்மையாக்கல எந்த பிரச்சனை கிடையாது. வீட்டை வெள்ளை அடிச்சுக்கிட்டு கழுவிக்கிட்டு சுண்ணாம்படிக்க பேச்சு கிடையாது. நீங்கள் தூய்மை உடையவர்களாக இருந்தால் வீடும் தூய்மையான இடம், அதுதான் உங்களுடைய கிப்லா, அதுதான் உங்களுடைய மஸ்ஜிதுல் ஹராம். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. வீட்டை தூய்மையாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்டு வருபவர்களுக்கு வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வர்றாங்க, நபி இப்ராஹிம் அல்லாஹை பற்றி பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்ராஹிம் அல்லாஹை தான் நீங்கள் யார் என்று புரிந்து கொண்டு நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல்களை விட்டு விலகி இவன் சொல்படி கேட்டடங்கள், இவன் தான் உண்மையான இறைவன் என்று அவர்களுக்கு இப்ராஹிம் பதில் அளிக்கின்றார், போதனை செய்கின்றார், உபதேசம் செய்கின்றார், பயான் செய்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ விஷயத்தை அறிஞ்சுக்கிட்டாங்க, வந்தவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் என்று ஓர் இறைவன் உண்டு, அவன் இப்படிப்பட்டவன், அவனை பார்க்க முடியாது, உருவம் கிடையாது, நீங்கள் உணர்ந்துதான் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் இப்ராஹிம் அவர் மக்களிடம் சொல்லுகிறார், வந்தவரிடம் சொல்லுகிறார். இப்போ அந்த பேச்சை கேட்கின்றார்கள் ஆர்வத்துடன். யாரு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்ராஹிம் வீட்டுக்கு வந்தார்களோ அவர்கள் இப்பொழுது இந்த விஷயத்தை பற்றி முழுமையாக சிந்திக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ருக்குவில் இருக்க வேண்டும், சுஜூதை செய்ய வேண்டும். இப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது குரான் ஓதுகின்ற விஷயம், புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அவர்களுக்கு யார் இப்ராஹிம் வீட்டில் கேட்டாங்களோ அவங்களுக்கு இப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது எப்படி குரானை ஓத வேண்டும். குரான் அப்ப வரல, இப்ராஹிம் சொன்ன உபதேசத்தை, பயானை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வீட்டுக்கு போய் வீட்டில் இரவு நேரத்தில் சுஜூதிலும் பகல் நேரத்தில் ருக்குவிலும் இருக்கின்றார்கள். சுஜூத் அர்த்தம் தெரியாது, ருக்கு அர்த்தம் தெரியாது, எப்படி செயல்படுத்துவது, எப்படி நடைமுறைப்படுத்துவது என்றெல்லாம் தெரியாது, விளங்காது. ஆனால் அவர் ஆசை என்ன, கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசை வந்துவிட்டது. அந்த ஆசைதான், அந்த முயற்சி தான் அது உருவாகுது, ருக்குவாகவும் சுஜிதாகவும் மாறுகிறது. அந்த ஆசை, அந்த விருப்பம், இது என்னவென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வீட்டில் வந்தவர்கள் விஷயத்தை கேட்டு, இது என்ன புதுமையா இருக்குது, கத்துக்கணுமே என்ற ஒரு முழு ஆசையோடு வீட்டில் இருக்கின்றார்கள். சொன்ன விஷயத்தை நினைத்து பார்க்கின்றார்கள். அப்படியாக நினைத்து பார்க்கும் பொழுது இரவு நேரம் வருகின்றது. இரவு நேரத்தில் உட்கார்ந்து சிந்தனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இராக்காரங்கள் நெடுநேரம் இவர் சொன்ன விஷயத்தை பற்றி சிந்திக்கின்றார்கள். அது சிந்தனை என்ற விஷயத்தில் சுஜூத் இந்த விஷயத்தில் இருக்கின்றார்கள். சுஜூதுக்கு அர்த்தம் தெரியாது, செயல்படுத்தும் முறைதான். செயல்படுத்துவது கையை காலு உடம்பு அசைக்க பேச்சு கிடையாது,
டோட்டலா முழுமையா இருதயத்தாலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேயால் விளக்கமோ அர்த்தமோ செயல்படுத்தும் முறையோ யாருக்கும் சொல்லி காட்ட முடியாது. அவருக்கு மட்டும்தான், ஆசை உள்ள மக்களுக்கு மட்டும்தான் உன்னையே நீ அறிவதில் நாங்கள் முயற்சியில் இருக்கின்றோம் என்ற வார்த்தையாக்க நாபுது என்ற வார்த்தையில் இறங்கிவிடுகின்றார்கள். அந்த இப்ராஹிமிடம் கேட்ட பயானை பகல் நேரம் முழுவதும் ருக்குவில் இருக்கின்றார்கள். இப்போ இந்த குர்ஆன் மூலமாகவே நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். எடுத்த எதில் ஆரம்பிக்குது இந்த குர்ஆன் விஷயம், அல்லாஹ் புரிந்து கொள்ள விஷயம், எந்த விஷயத்தை எதிலேருந்து ஆரம்பிக்குது என்று தெளிவாக புரிந்திருப்பீர்கள். சுஜூத் என்ற விஷயத்திலும் ருக்கு என்ற விஷயத்திலும் ஆரம்பமாகின்றது. நான் சொல்லுகின்ற விஷயம் அனைத்தும் புதிய விஷயம். நேற்று ஆண்டவன் கிருபையால் கிடைத்த புதிய ஒரு விவரம் உங்களுக்கு எடுத்தெடுப்பிலும் சொல்லிவிட்டேன். இது நீங்களே கண்டுபிடிச்சு செய்யக்கூடிய விஷயம். நான் சொல்லிவிட்டேன். சொல்லிவிட்டதனால் நீங்க எதையும் செய்துவிட முடியாது. அதையும் சொல்லுகின்றேன். இப்ப நான் சொல்லிட்டனால நீங்க எதையும் செய்ய முடியாது. நீங்களாக ஈயாக்க நஅபுதுவை செயல்படுத்தி காட்டணும். அவன் தேர்ந்து என்ன உதவி கேட்குறீங்க? இதுக்கு சுஜூது ருக்கு தேவை. ஒய்யாக்க நஸ்தஈன், இதற்குண்டான வழிமுறை ருக்கு சுஜூது தான். எனக்கு சொல்லித்தாயால நான் உன்னை அறிஞ்சிக்கிறதுக்குன்னு கேட்குறீங்க. அதுக்குதான் அர்த்தம் ஈயாக்க நஅபுது ஒய்யாக்க நஸ்தஈன். இப்ப இதுவரை உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன். இப்பொழுது நீங்கள் இந்த புதிய விஷயத்தில் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கின்றது. நிறைய ஆயத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கின்றது. இதற்கு ஆதாரமாக ஆயத்தை காட்ட வேண்டியிருக்கின்றது. அவசரப்படாதீங்க. இப்ப சொன்னது வரையும் சரியான முதல்ல பாருங்க. நீங்கள் இதை பற்றி என்ன அபிப்பிராயம், என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதை நீங்கள் இந்த ஒரு வாரத்திற்குள் மெதுவாக யோசித்து படித்து போஸ்ட் செய்யுங்கள் குர்ஆன் பயான் கிளாஸுக்கு. இதில் நீங்கள் தாமதம் வர்ற விஷயத்தை ஒழுங்கா சொல்லிட்டே இருக்கணும். எல்லாரும் படிக்கணும். ஒவ்வொருத்தரும் போஸ்ட் பண்ணணும். எல்லாரும் படிக்கணும். எப்படியெல்லாம் அவங்க சிந்திக்கிறான்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தர் சொன்ன விஷயத்தையும் பாருங்க, அலசி பாருங்க. கலந்து ஆலோசனை முக்கியம். நீங்களும் கண்டுபிடிக்கணும், மற்றவங்க என்ன சொல்றாங்க கூர்ந்து கவனிக்கணும். ஆகவே மற்றவங்க பேச்சு நம்ப வேண்டாம், கலந்து பேச. இப்ப நாங்க பேசுறது கலந்து ஆலோசனை என்ற பெயரில் தான் உங்களை பேசி கொண்டிருக்கின்றேன் தவிர என் பேச்சை கேட்க நான் சரியா சொல்றேன், எனக்கு எல்லாம் அர்த்தம் தெரிந்து நான் சொல்லவில்லை, சொல்லவும் கூட. மகத்தான தவறான பேச்சு, ஷைத்தானுடைய பேச்சு. அப்படி பேசிட்டான். இப்போ நான் சொன்னது பெரிய விஷயம், புதிய விஷயம். திருப்பி இப்ப நீங்க குர்ஆன் ஓத போறீங்க. முதல் சூறாவை ஆரம்பம் செய்ய போறீங்க. ஈயாக்க நஅபுது வய்யாக்க நஸ்தஈனுக்கு இப்பொழுது அர்த்தம் சொல்லியிருக்கின்றேன். அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்னா என்ன? அதுக்கு இன்ஷா அல்லாஹ் பிஇஸ்னில்லாஹி அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சொன்னவரை நீங்க பொறுமையாக சொன்னதை சிந்தித்து வாருங்கள். நான் சொன்னது தப்பு என்று தர்க்கம் பண்ண வேண்டாம். அதை பற்றி பேசவே வேண்டாம். அப்படி விட்டுவிடலாம். நான் என்னமோ சொல்லுகிறேன், ஏதோ சொல்லுகிறேன் நினைச்சு அப்படி விட்டுருங்க. சொன்ன விஷயம் சரியா தவறா மட்டும் கூர்ந்து கவனிங்க. தவறா இருந்தா நீங்க உங்களுடைய அழகான அர்த்தத்தை சொல்லலாம். சரியாக இருந்தால் மேற்கொள்ள சரி அவர் சொல்லிட்டாரு, நம்ம அல்லாட்ட புதிய விஷயத்தை கேட்போம் என்று நீங்கள் ஓத வேண்டும். இப்போ 124, 125க்கு
வரை விஷயம் புரிஞ்சுவிட்டதா இல்லையா? நான் சொன்னது புரிஞ்சிச்சா மட்டும் சொன்ன. நீ என்ன கொஞ்சம் கேட்கலனா தெளிவா சொல்லிட்டேன்னா புரியல. எல்லாரும் ஒழுங்கா விளங்குனி சொன்ன விளங்குனிச்சா அதான் கேட்கறதுக்கு. இப்போ ருக்கு சுஜூத் இந்த ரெண்டு விஷயத்திற்கு எப்படி மற்ற குர்ஆன் ஆயத்தை கொண்டு வருவது என்று பார்ப்போம். இப்போ சூரா நம்பர் சூரா 48ல 29 எடுங்க. 48ல 29. இனி நீங்க ஒழுங்கா கவனித்து ஓதக்கூடிய நேரமும் காலம் வந்து விட்டது. நாம் ஒருதான் வாழ போறோம். இறந்தால் நமக்கு கேள்வி கணக்கு எளிமையாக இருக்க வேண்டும். ஒழுங்காக ஆண்டவன் கேட்கும் கேள்விக்கு பதில் கூறினால் நமக்கு நிச்சயமாக சொர்க்கம். அதையும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 48:29 மட்டும் ஒழுங்கா ஒவ்வொரு வரியா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? குறிச்சுக்கிறீங்க, படிங்க. முஹம்மது அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றார். இப்போ அல்லாஹ் சொல்லிடுறான், நூஹுல ஆரம்பிச்சு இப்ப முஹம்மது வந்தாச்சுப்பா. இப்ப முஹம்மதை பத்தி அல்லாஹ் மனிதர்களுக்கு கூறுகின்றான். என்ன கூறுகின்றான்? முஹம்மது அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றார். அப்புறம் அவருடன் இருப்பவர்கள் நிராகரிப்பவர்களிடம் கண்டிப்பானவர்கள். முஹம்மது நபியோட இருப்பவர்கள் எப்பொழுதும் இந்த முஹம்மது நபிக்கு விரோதமாக காஃபிராக நடந்து கொண்டு மக்களிடம் மிக்க கண்டிப்பாக இருப்பார்கள். அவங்களை எந்த பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தூதருக்கும் குர்ஆனுக்கும் அல்லாஹ்வுக்கும் விரோதமாக போகக்கூடிய பேசக்கூடிய மக்களிடம் மிகவும் கண்டிப்பாக இருப்பார்கள். அவங்க கூட எந்த வகையிலையும் கனெக்ஷன் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், பேச மாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள். அப்படிதான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. எதுக்கு? இய்யாக்க நஅபுதுவ நீங்க அடைவதற்கு, ஒய்யாக்க நஸ்தஈன் என்ற 2 விஷயத்தை அடைவதற்கு இந்த மாதிரி இருக்க வேண்டும். அப்புறம் அடுத்த லைன், தங்களுக்கிடையே இரக்கமிக்கவர்கள். மூமின்களுக்கிடையில் யாரெல்லாம் நபியோட இருக்கிறாங்களோ அவங்களுக்குடைய இரக்க குணமும் அன்பும் பாசமோடு இருப்பார்கள். சண்டை சச்சரவே வராது. ருக்குவில் இருப்பவர்களாகவும் சுஜூத் செய்பவர்களாகவும் அல்லாஹ்விடமிருந்து அருளையும் திருப்பொருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர். ருக்கு செய்பவர்களாகவும் சுஜூதில் இருப்பவர்களாகவும் ருக்கு இருப்பவர்களாகவும் நீர் அவர்களை காண்பீர். இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நபியே உங்க பேச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே இப்ராஹிம் சொன்ன அதே இங்க வருது, அவங்க பாத்துக்கிறங்க, குறிச்சுக்கிறங்க. அப்படி இப்ராஹிம் 122ல 125 is equal to 48:29 குறிச்சுக்கிறங்க. திரும்ப திரும்ப படியுங்கள், அழகா இருக்கும். படிக்க படிக்க சந்தோஷமா இருக்கு. அந்த ஆர்வத்தோட இய்யாக்க நஅபுது என்ற ஆர்வத்தோட ஓதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சந்தோஷம் மனசு வருது அப்ப பாருங்க. உண்மையிலேயே நீ ஓதுவீர்களா இருந்தால், இப்பொழுதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். உண்மையிலேயே ஓதுவர்களா இருந்தால் சுஜூதையும் ருக்குவையும் நீங்க கடைபிடிப்பவர்களா இருந்தால் உங்களை விட்டு போகக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் தூக்கம். இரவு நேர தூக்கம் உங்களை விட்டு போய்விடும். அப்படியே விட்டு வெளியே முடிச்சிட்டு இருப்பீங்க.
தூக்கமே இல்லாத ஒரு இரவு நேரத்தை நீங்கள் அடைவீர்கள். இது அடைஞ்சே தீரணும். என்ன விஷயம் இது? அடைஞ்சே தீரும் எண்ணத்தோட நீங்க இருப்பீங்க. சுஜூதில் வெகு நேரம் இராக்காலங்களில் நெடுநேரம் இருப்பார்கள். தூக்கமே போயிடும். கண்டுபிடிச்சே தீரும். என்ன விஷயம் கண்டுபிடிச்சே தீரும். குர்ஆனை புரிஞ்சுக்கணும். இந்த அல்லாஹ்வை புரிஞ்சுக்கணும். இறைவன், இவன் தான் இறைவனா கண்டுபிடிக்கணும் எந்த எண்ணத்தோடு இருப்பார். திருப்பி படிங்க. கண்டிப்பாக இருப்பார்கள், அன்புடன் இருப்பார்கள். அடுத்தது, ருக்குவில் இருப்பவர்களாகவும் சுஜூத் செய்பவர்களாகவும் அல்லாவிடம் இருந்து அருளையும் திருப்பொருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர். நபி பேச்ச கேட்கிறாங்க. நபி பயான் பண்ணுகிறார். அல்லாஹ் தான் உண்மையா. ஃபர்ஸ்ட் பயான் முதல் சொல்லக்கூடிய அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன், ஒரே இறைவன், அகிலங்களுக்கு இறைவன், அவன்தான் என்று மக்களிடம் போதனை செய்கின்றார். இதை தான் இப்ராஹிம் 125 செய்கின்றார். அவருடன் இருப்பவர்கள் ருக்குவிலும் சுஜூதிலும் இருப்பதை நீர் காண்பீர். ருக்குவுக்கு அர்த்தமும் கிடையாது, விளக்கமும் கிடையாது, செயல்முறையும் கிடையாது, பாடி ஆக்ஷனே கிடையாது, கைகள் ஆக்ஷனே கிடையாது. இப்படி இருக்கும் பட்ச ரெண்டுக்கும், சுஜூதுக்கும் ருக்குவுக்கும் எந்த ஆக்ஷனே கிடையாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நீர் காண்பீர். இவர்கள் இருப்பதை நீர் காண்பீர். நீர் காண்பீர். எப்படி காண்பிக்கிறது? இப்போ எப்படி பார்க்கிறாரு? ரசூல் முஹம்மது நபி எப்படி பார்க்கின்றார்? நீர் காண்பீர். இப்பதான் நீங்க சிந்திக்கணும். இது அல்லாஹ் அவருக்கு அறிவிக்கின்றான். அவரோடு இருக்கும், அவர் மீது நம்பிக்கை கொண்ட மக்களை பற்றி அவருக்கு அறிவிக்கின்றான். அவரை அறிவிக்கின்றான். இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இருதயத்தால் அவர் புரிந்து கொண்டார். இருதயத்தால் அவர் புரிந்து கொண்டார். இருதயத்தால் அவர் அறிந்து கொண்டார். எந்த செயல்பாடு அறிந்து கொண்டார்? சுஜூத் விஷயத்தையும் ருக்கு விஷயத்தையும் தன் இருதயத்தால் முற்றிலும் அறிந்து கொண்டார். தன்னிடம் கூடே சுற்றி இருப்ப மூமின்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டார். இப்ப இருக்கு ரசூலுக்கு மட்டும்தான் தெரியும் சுஜூத் என்னவென்றும் ருக்கு என்னவென்றும் இப்ப அவருக்கு மட்டும்தான் தெரியும். நீர் காண்பீர். அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி வேண்டி அவர்கள் பிரார்த்தனை செய்ய முடியும். என்ன முடி கடைசி முடியுது? நீர் காண்பீர். அல்லாவிடம் இருந்து அருளையும் திருப்பொருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர். இதெல்லாம் வேண்டும் என்ற ஆசையோடு ருக்குவிலும் சுஜூதிலும் இருக்கின்றார். நபி பேச்ச கேட்கிறாங்கப்பா. கேட்டு விட்டு ஐயாக்க நபுது வையாக்க நஸ்தைன்ல இறங்கிடுறாங்கப்பா. இதான் பார்த்தது. ருக்கு சுஜூது இருக்குன்னு சொன்னவங்க அந்த ருக்கு சுஜூது இருக்கிறாங்கன்னு நீர் பார்ப்பீர் என்று தெளிவாக அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லிவிட்டார். இது உங்களுக்கு இப்ப உட்கார்ந்துருக்கீங்களே 10-12 பேருக்கு, இவங்களுக்கு தான் புதிய விஷயம். மற்றவர்கள் வணங்கி கொண்டு வையாக்க நவு உன்னை என வணங்க சொல்லிட்டே போட்டு வணங்க சொல்லிட்டே இருப்பாங்க, தவிர என்னைக்கு வணங்க மாட்டாங்க. அதான் வித்தியாசம். உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம், உலகத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் அதான். உன்னையே வணங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னைக்கு வணங்க போறாங்களோ அது அவங்களுக்கு வெளிச்சம். நம்ம அதை பத்தி பேச தேவையில்லை. இப்ப நீங்க வந்துடுறீங்க. மேற்கொண்டு ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நீங்க முக்கியமான விஷயத்தை அறிந்து கொண்டு முன்னேறி போயிட்டே இருக்கு. மற்றவங்களை பத்தி
கவலைப்படக்கூடாது. நீங்க உண்டு, உங்களுடைய இறைவன் உண்டு, இதோ நபியின் வாக்கு உண்டு, இந்த குர்ஆன் வாக்கு உண்டு என்று நீ வேகமாக போக வேண்டும். நாம் அனைவரும் இப்பொழுது டோட்டலா முழுமையா மாற வேண்டும். இப்பொழுது முதலிருந்து குர்ஆனை வாசிக்க ஆரம்பியுங்கள். அல் சூரால ஆரம்பியுங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியதுதான். புதிய அர்த்தத்தை எடுக்க வேண்டும். மனிதர்கள் எழுதிய பேச்சை நீங்க ஒதுக்கி தள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்கும் வரை அதிலேயே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் குர்ஆன் ஓதுற முறை. சுஜூத் ருக்கு கால்வாசி நான் சொல்லியிருக்கின்றேன். படிப்படியாக மெதுமெதுவாக சொல்லுகின்றேன். இந்த விஷயத்தை நீங்க ஆராய்ச்சி பார்க்கிறதுக்கு ஒழுங்காக ஓதுவீர்களானால் நீங்கள் இதுக்கு நிறைய நேரம் பிடிக்கும். அனைத்திற்கும் நீங்க செய்ய வேண்டிய காரியம் அல்லாஹ் உங்களை பார்த்து மனிதரை பார்த்து சொல்லிவிட்டான். என்ன சொல்லிவிட்டான்? தூய்மையானவர்களை தொட மாட்டார்கள், எதுவுமே தொட முடியாது. அந்த நிலைக்கு வரணுமோ? அப்படி வராமல் இருக்கும் பட்சத்தில் எப்படி நீங்க இய்யாக நஅபுது சொல்லுவீங்க? குர்ஆனை தொழுவதற்கும் திறப்பதற்கும் ஓதுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தூய்மை அவசியம் என்று தெளிவான பின்னர் தூய்மையாவதில் தான் நீங்கள் கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும். பின்னர் தான் நீங்க அல் சூராவை நீங்கள் செயல்படுத்த முடியும். செயல்படுத்த இல்லை, ஓத முடியும், புரிந்து ஓத முடியும். அதுவரை நீங்கள் தூய்மையா விஷயத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருங்கள். இப்போ அந்த 56 56 79 சொல்லிட்டான். லா யமுஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர இதனை தொடமாட்டார்கள். இந்த விஷயத்தை அறிவதற்கு சுஜூத் அவசியம், ருக்கு அவசியம். இந்த தூய்மையாவதற்கு சொல்றேன், ருக்கு சுஜூத் அவசியம். இப்போ இப்ராஹிம் நபியை வீட்டுக்கு வர்றாங்கல்ல, தூய்மை வர்றாங்க, இப்ப கேட்க வர்றாங்க. இப்பதான் என்ன சொல்றான்னு கேட்க வர்றாங்க. இது என்னப்ப இந்த மாதிரி சொல்லிடான்னு வீட்டுல போய் சிந்திக்கிறாங்க. இரவு நேரம் முழுவதும் சிந்திக்கிறாங்க, பகல் நேரம் முழுவதும் சிந்திக்கிறாங்க. சொல்றத சிந்திச்ச பிறகுதான் தெரியுது தூய்மையானதான் முடியும் என்ற விஷயத்தை வருகின்றார்கள். இனி தூய் முதல் ஆவோம் என்று தூய்மையாவதற்கு வழியை பார்க்கின்றார்கள். இது புரியணுமே, அல்லாஹ்வுடைய வாக்கு புரிவதற்கு தூய்மை அவசியம் சொல்லிட்டாங்க. இனி தூய்மையாக வேண்டும் என்று அவர்கள் அதன் பக்கம் சாய்வார்கள். இப்படிதான் நீங்கள் ஒவ்வொருவரும் குர்ஆனை ஓதி நீங்கள் தான் உங்களை ஒழுங்கான முறையில் நடைமுறை வழிமுறை படித்துக் கொள்ள வேண்டும். உங்களை இப்பொழுது உங்களுக்கு இதில் எப்படி நாபுது என்ற விஷயம் எப்படி இதில் வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உன்னையே நாங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கு எப்படி வருவது, என்ன வகையில் இதை நாம் ஓத வேண்டும், நாம் நம்மை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் நீங்கள் உங்களையே நீங்கள் தான் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். எந்த மனிதனும் உங்களை சீர்திருத்த முடியாது, அவனுக்கு தெரியாது. குர்ஆனை ஓதக்கூடிய இருக்கும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், மற்ற எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. தூய்மைய ஈக்குவலா டெவலப் பண்ணிட்டே வாங்க, ஓதிக்கொண்டே வாங்க. சுஜூதும் ருக்குவும் தெளிவாக உங்களுக்கு தெரிந்துவிடும். இவ்வளவுதான் ஒரு மனுஷன் உன்னத்துக்கு சொல்ல முடியுமே தவிர தூய்மைண்டா என்ன, சுஜூதுண்டா என்ன, ருக்குண்டா என்ன எந்த காலத்திலையும் ஒரு காலம் சொல்ல முடியாது. அதைதான் நபி அவர்கள் அல்லாஹ் சொன்ன வாக்கியத்தை அப்படியே மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு அல்லாஹ் எப்படி ஓத வேண்டும் முறையையும் உள்ள இருக்கின்ற அதன் நடந்து கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். எந்த வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது, சொல்ல முடியாது. அதை நிரூபிச்சு காட்டி போயிட்டாங்க.
நான் நபியா இருந்தாலும், நான் இறுதி நபியா இருந்தாலும், இந்த குர்ஆன் என் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த குர்ஆன் என் வாயில உங்கள் மூலம் சொல்லப்பட்டிருந்தாலும், எதற்கு என்னால் விளக்கமோ அர்த்தமோ வியாக்கியானமோ ஜிக்ரோ ஞானமோ சொல்ல முடியாது அல்லாஹை தவிர, அவனையே நோக்கியிருங்கள் என்று வழிகாட்டிவிட்டு நபி அவர்கள் சென்று விட்டார். இப்பொழுது இதுவரை நிறுத்திக் கொள்கின்றேன். மேற்கொண்டு இது புது விஷயம் வரப்போகின்றது. அடுத்த பயானில் இது தொடரும். ஒழுங்கா எழுதி கொண்டும் புரிந்து கொண்டு வாருங்கள். தனியாக தலைப்பு போட்டு புதிதாக ஆரம்பியுங்கள். பிஇஸ்னில்லாஹி அல்லாஹ் அனுமதி கொண்டு அடுத்த வாரம் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.